அம்மன் அருள் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் எதை பத்தி பார்க்க போறோம்னா, முக்கியமான பெயர்ச்சி. நம்ம அம்மன் டிவில எப்போதுமே கொடுக்கக்கூடிய பெயர்ச்சி சுக்கிர பகவானுடைய கிரக பெயர்ச்சி. இந்த 12 ராசிக்காரர்களும் எது சம்பந்தமாக மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார். இதை பத்தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த சுக்கிர பகவான் பயிற்சி எப்ப பயிற்சி ஆகிறார்? கரெக்டா டிசம்பர் மாசம் 2ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அதாவது தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார். உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப இந்த பயிற்சி இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறார்? டிசம்பர் மாசம் 28ஆம் தேதி வரை என்ன யோகத்தை இந்த 12 ராசிக்காரர்களும் பார்க்க போறோம். இதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சுக்கிர பகவான்னா யாருங்க? பொதுவா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத கிரகமே யாருமே இல்லைங்க. ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர பகவான். யார் வந்தாலும் பாருங்க, சுக்கிர திசையோ சுக்கிர புத்தியை வந்தா உடனே ஜாதக நோட்டு எடுத்துட்டு பார்ப்பாங்க. ஆஹா, நமக்கு ஏதாச்சும் யோகம் இருக்குமா, மிகப்பெரிய ராஜ யோகம் இருக்குமா? ஏன்னா ஒரு வருஷ பலனை ஒரு மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவான் தான். சொகுசு காரு, சொகுசு பங்களா, இது எல்லாமே சுக்கிர பகவான் தான். ஆண்களுக்கு மனைவி, ஆடம்பரம், அந்த இசை கலை, இதுக்கெல்லாம் அதிபதி எல்லாமே இந்த சுக்கிர பகவான் தான். ஏன்னா யாருமே ஆசை இல்லாத மனிதனே இந்த உலகத்துல கிடையாது. இந்த யோகத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவா சுக்கிர பகவான் பாருங்க, நட்பு வீட்டுக்கு வராது. ஏன்னா ஏன் இது மெயினான பேர்ச்சிங்கன்னா, சனி பகவானும் சுக்கிர பகவானும் ரொம்ப நட்பு கிரகங்கள். கால புருஷனுக்கு கேந்திர யோகத்துல 10ஆம் இடத்துல சுக்கிரன் தொழில் ஸ்தானத்துல போய் சூப்பரா உட்காராருங்க. 10ஆம் இடத்துல வந்தா பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே கிடைக்கும். அந்த ஸ்தானத்துல அந்த சுக்கிர பகவான் வரும்போது இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன ஸ்பெஷல்னா, இந்த சுக்கிரனும் செவ்வாயும் நேரடியா பார்த்துக்கிறாங்க. இந்த பார்வைக்கு என்ன பலன், இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே தயவு செய்து ஒரு பொது பலனா பாருங்க. அம்மன் அருள் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க, குடும்ப ஜாதகமும். அது இல்லாம திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த சுக்கிர பகவானோட யோகம் இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார், இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, பொதுவாக துலாம் ராசி கால புருஷனுடைய 7வது ராசி தாங்க இந்த துலாம் ராசி. எப்போதுமே சரி, துளாராசிக்காரங்க பாருங்க, அதுலயுமே நல்லா உழைக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா துளாராசி என்பர்கள் தான். நல்ல உழைப்பாளிகள். துளாராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம், நல்ல டேலண்டான குணம் எல்லாமே பாருங்க துளாராசி கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இவங்க ராசியில யாரு பாத்தீங்கன்னா சனி பகவான் உச்சமாகிறார். இவங்களுடைய ராசியில சனி பகவான் உச்சமாகிறார். அப்ப நல்லா உழைக்கக்கூடிய குணம், ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய குணம், நாகரீகமா இருக்கக்கூடிய குணம் எல்லாமே துளாராசி என்பட்ட கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது வேக வேகமா இயங்கக்கூடிய ராசி துளாராசி சொல்றாங்க. ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையுடைய கேரக்டரா மாறக்கூடிய பக்குவமான குணம் யார்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பா துளாராசிக்கார்ட்ட இருக்கும். லட்சியவாதிகள், லட்சியத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்கள், குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள், தன்னுடைய ஃபேமிலிக்காக எல்லாமே இழக்கக்கூடிய நபர்கள், எங்கே போனாலும் ரொம்ப கலையை ரசிக்கக்கூடிய நபர்கள், எல்லாமே பாருங்க துளாராசியோட தொடர்பு கண்டிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பேச்சு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறார், இதை பார்த்தா ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்க வேணாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. ஏன் நான் பொதுப்பலன் எல்லா வீடியோ கொடுக்குறேன்னா, சில பேர் என்ன சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பலனே எனக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க. இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுப்பது ரொம்ப கரெக்டாக இருக்கும். தசாபுத்தி தான் பேசும். ஃபர்ஸ்ட் தசாபுத்தி தான் ஒரு மனிதனை தீர்மானம் பண்ணும். உனக்கு இந்த வயசுல இது நடக்கும்னா கண்டிப்பா தசாபத்தில கண்டிப்பா மாறவே மாறாது. தசாபத்தில இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இது நடக்கும்னா கண்டிப்பா நடந்தே தீரும். அதான் விதிஜாதத்தை கம்பேர் பண்ணிக்கணும். அது கோச்சாரம் சரியா இருந்தாலும் அது மேட்ச் பண்ணி கரெக்டா நடக்கும். இல்லைன்னா இங்க பலவீனத்தை தான் காட்டும். இப்ப சுக்கிர பகவானை பத்தி பேசுறோம்னா, சுக்கிர பகவான் உங்க ஜாதகம் எப்படி இருக்கான்னு பாருங்க. நீங்க ராசி துளாராசி இருப்பீங்க.
ஆனா லக்னங்கள் ஒரு சில பேர் மாறி மாறி பிறந்திருப்பாங்க. ஒருத்தர் காலைல பிறந்திருப்பா, இரவு பிறந்திருப்பா. இந்த மாதிரி மாறும்போது லக்ன புள்ளிகள் உங்க ஜாதத்துல லான்னு போட்டிருப்பாங்க. இந்த லக்கணத்தை வச்சு எந்த கிரகம் எப்படி இருக்கோ அதை பொறுத்தா இங்க பலன்கள். நம்ம உடம்புல 9 நவகிரக கோள்கள் இயங்குங்க. அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான காலம் வரும்போது யோகமான பலனை கண்டிப்பா கொடுக்கும். எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திச்சுதான் ஆகணும். அப்ப அது ஜாதகத்துல பிரபு ஜாதகத்தை தசாபதியை பார்த்துக்கிட்டு பலன் எடுக்க கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். சரி, இப்ப துளாராசியை பொறுத்தவரை உங்களுக்கு சுக்கிர பகவான் உங்க ராசி அதிபதிக்கு அவர் யாருன்னா அந்த சுக்கிர பகவான் தான். அடுத்து 8ஆம் வீட்டு அதிபதி நம்முடைய ஆயுள், நம்முடைய உடல் ஆரோக்கியம், வெளிநாடு வெளியூர் தொடர்பு, ரகசியம். 8ஆம் பாவம் தான் நிறைய திடீர் அதிர்ஷ்டம். இது எல்லாமே 8ஆம் பாவம் தான். ஒரு மனிதனுக்கு 8ஆம் பாவம் நல்லா இருந்தா அவருடைய வாழ்க்கையே மாறிடும். எல்லாரும் 8ஆம் பாவத்தை கெட்டது சொல்றாங்க. துளாராசி பொறுத்தவரையும் சொல்றேன், 8ஆம் பாவம் நிறைய நல்ல விஷயங்கள் 8ஆம் பாவத்துல இருக்குது. இப்ப ஜாதகத்துல 8ஆம் பாகம் ஒரு முக்கியமான ஒரு பாகம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் 8ஆம் பாவத்தை எல்லாருமே ஆய்வு பண்ணுவாங்க. எடுத்தவன ஆயுள் நல்லா இருக்கா நான் பார்ப்போம்னா லக்னாதிபதி பார்ப்பாங்க. 8ஆம் இடத்தை பார்த்தா சொல்ல முடியும் ஆயுள் நல்லா இருக்கா நல்லா இல்லையா. அது மட்டும் இல்லாம இந்த ராசியுடைய அதிபதி சுக்கிர பகவான் வர்றாங்க. உங்க ராசிக்கு சுக்கிரன் தானே அதிபதி. கலைக்கு, இசைக்கு யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. அந்த ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் தான். இவர் எங்கேயோ துளாராசி போனா பாருங்க, பர்சனாலிட்டி ரொம்ப எதிர்பார்ப்பாருங்க. நீட்டா போவார். என்றுமே இளமையான தோற்றம் கிட்ட எப்போதுமே இருக்கும் துளாராசி. ஆனா உழைப்பாங்க. ஏன் உழைக்கிறாங்கன்னா, இங்க ரிஷபராசியுடைய சுக்கிரன் வேற, துளாராசியில் உள்ள சுக்கிரன் வேற. துளாராசிக்காரங்க ஆடம்பரத்தை காட்டிக்க மாட்டாங்க, நல்லா உழைப்பாங்க. உழைப்பாளிகள். ஒரு லட்சியத்தை நோக்கி அந்த விஷயத்தை அடையிற மட்டும் விட மாட்டாங்க. இதுதான் இந்த இது. எல்லா கலையும் தெரியும். நல்லா பாத்துக்கணும். துளாராசியில் உள்ளவங்க எல்லா கலையுமே தெரியும். அனைத்து கலையுமே உடனே பார்த்தோன்னா அந்த மைண்ட்ல ஏத்துக்கக்கூடிய பக்குவமான குணம் துளாராசிக்கு மட்டும்தான் உண்டு. இப்போ ஒரு விஷயத்த நினைச்சு அப்படியே மைண்ட்ல அப்படியே வச்சுட்டாருன்னா அந்த வேலையை கரெக்டா செய்யக்கூடிய பக்குவமானவனு துளாராசி மட்டும் அந்த அனுகூலம் கண்டிப்பா இருக்கும். இப்ப சுக்கிரபகவானை பத்தி பார்ப்போம். சுக்கிரபகவான் பாருங்க, உங்களுக்கு 8 கூட அவர் எங்க போயிருக்காருன்னா 4ஆம் இடத்துல போய் கேந்திர யோகத்துல இருக்காரு. 4ஆம் இடத்துல சுக்கிரபகவான் திக்பலங்கிறாங்க. அங்க இருந்தா அவர் 10 மடங்கு வேலை செய்வாராம். ஒரு மடங்கு வேலையை 10 மடங்கு செய்யக்கூடிய பலம் சுக்கிர பகவானுக்கு இருக்குமா 4ஆம் இடத்துல இருந்தா. கேந்திரத்துல அவர் திக்பலம் ஆகிறாரு. யோகத்துல இருக்காரு. 4ஆம் இடத்துல இருந்தா திக்பலங்கிறாங்க. அப்ப துலாமுக்கு அப்படி போகும்போது என்ன பலனை கொடுப்பார் மட்டும் பாருங்க. நிறைய நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 4ஆம் இடத்துல இருந்து அவர் 10ஆம் இடத்தை பாக்குறாருங்க. எல்லாமே கேந்திர பார்வையை பாக்குறாரு. கேந்திர யோகத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது நல்லதை மட்டும்தான் செய்யும். தயவு செய்து எடுத்துக்கணும். கெட்டதை நம்ம எடுக்கவே கூடாது. அது நல்லதை மட்டும்தான் செய்யும். நல்ல வேலையை மட்டும்தான் கொடுக்கும். மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல தசாபதி சரியில்லைன்னா கண்டிப்பா கெட்ட பலனை கண்டிப்பா கொடுத்தே தீரும். நான் ஏன் பொதுப்பலன் எல்லா வீடியும் கொடுக்குறேன்னா இதான் காரணம். இதை ஃபுல்லா வாழ்நாள் எடுத்துக்காதீங்க. உங்க ஜாதகத்தை பாருங்க. லக்னத்துல இருந்து எந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கோ அது யோகமான பலனை கொடுக்கும். எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலத்தை கண்டிப்பா அவங்க சந்திச்சுதான் ஆகணும். நம்ம உடம்புல 9 கிரகம் இயங்குது. அது யோகம் எது, பலவீனம் எந்த கிரகம் பாத்துக்குங்க. ஏன்னா சில பேருக்கு இந்த சுக்கிர வந்த பிறகு நல்ல யோகத்தை கொடுக்கும். ஏன்னா நட்பு வீட்டுல போய் சுக்கிர பகவான் உட்காந்துருக்காரு இங்க 4ஆம் இடத்துல. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாருன்னு கேட்டு பாருங்க. அதாவது துளராசிக்காரர்கள் கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல டாக்குமெண்ட்ல கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு மாசம் தான் 2 மாசம் முன்னாடி கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க. எனக்கு வேலை உத்தியோகத்துல கலர் இருந்துச்சு, உத்தியோகத்துல பிரச்சனை இருந்துச்சு, வழக்கு பிரச்சனை பார்த்தேன், சகோதர உறவுல பிரச்சனை பார்த்தேன், அம்மாவுடைய உடம்புல பார்த்தேன், இடத்துல பிரச்சனை வந்துச்சு, பூமியில பிரச்சனை வந்துச்சு, அம்மாவை மருத்துவமனையில கொண்டு சேர்த்தேன், இடத்துல ஒரு கலகம் வந்துச்சு, இது மாதிரி நிறைய குடும்பத்துல நிறைய செலவு பண்ணி, குழந்தைகளுக்கு செலவு பண்ணி, மனைவிகிட்ட ஒரு மன வார்த்தை இருந்துச்சு, எல்லாமே நிறைய விஷயம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது தனுசு ராசியில குருவுடைய வீட்டு இருக்கும்போது இவருடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் கட்டுச்சு, தொழில் சரியா அமையலை, இது மாதிரி நிறைய விஷயம், நிறைய படிப்புகள் சரியா அமையலை, எதமா என்ன துளாராசிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்னை பொறுத்தவரை இப்ப 4ஆம் இடத்துல போய் இந்த சுக்கிர பகவான் இருப்பது ரொம்ப நல்லதுங்க. என்னை பொறுத்தவரை நிறைய பேருக்கு நல்ல பலன் நடக்க போகுது. ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருக்கணும். பொது பலனை மட்டும் பாருங்க. ஏன்னா இப்ப 4ஆம் இடத்துல இருந்து அது பலமான ஒரு யோகத்தை கொடுத்துட்டு போயிருவார். ஏன்னா அவர் 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவானை பாக்குறாரு பாருங்க. 2ஆம் வீட்டு 7ஆம் வீட்டு பாக்குறாரு பாருங்க. இப்ப நிறைய பேர் வீடு கட்டணும், இல்ல இடம் வாங்கணும், பூமி வாங்கணும்னா கண்டிப்பா வாங்குவாங்க. ஏன் வாங்குவாங்கன்னா ஒரே காரணம், வேற எதையுமே நான் வச்சு சொல்லல. இடத்துக்குக்காரர் செவ்வாய்,
அந்த செவ்வாயை போய் இந்த சுக்கிர பகவான் பாக்குறாரு, 7ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்ப இடம் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா? 100% துளாராசிக்காரர் வாங்குவாங்க. இடம் வாங்கக்கூடிய யோகம், பூமி வாங்கக்கூடிய யோகம், இடத்துல உள்ள கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸா இருக்கட்டுமே, உங்களுக்கு எந்த வழக்கா இருந்தாலும் துளாராசிக்காரங்க இப்ப மூவ் பண்ணுங்க. இந்த சுக்கிர கேந்திரத்துல இருக்கும்போது சுக்கிர பகவான் இப்ப மூவ் பண்ணுங்க, உங்க பக்கம் சாதகமா வரும். துளாராசியை பொறுத்தவரை வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். இடம் பூமி சார்ந்த விஷயம் நல்லா அனுகூலமா இருக்கும். மனைவி சம்பந்தப்பட்ட திருமணமே ஆகலை, எனக்கு திருமணமே தாமதம் ஆகுது, இப்ப நான் திருமணத்தை பேசலாமா வேண்டாமா? இப்ப திருமணத்தை தயவு செய்து பேசுங்க, பேச்சுவார்த்தையை மூவ் பண்ணுங்க. அது காதல் திருமணம் சரி, 2வது திருமணம் எல்லாமே ஓகே ஆகும். ஏன் ஆகும், என்ன காரணம்? அதுவும் காரணம் 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிர பகவான் பாக்குறாரு, 7ஆம் இடத்தை பாத்துறாரு. அப்ப 2 விஷயம் நடக்கும் பாருங்க, நல்லா பாருங்க. சுக்கிர பகவான் பாக்குறதுனால மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கும், பொதுமக்கிட்ட நல்ல பேர் கிடைக்கும், கூட்டு தொழில் நல்லா இருக்கும், நண்பர்கள் பழக்க வழக்கமோ நல்ல செய்தி வரும், பொருளாதார வருமானம் குறையாது, கூடிக்கிட்டு தான் போகும். இது எல்லாமே சூப்பரா இருக்கு. காதல் திருமணமா 2வது திருமணம் எல்லாமே ஓகே ஆகி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு நிரந்தரமான வேலை இப்பதாங்க கிடைக்கும். ஏன்னா வேலையில அவ்வளவு பிரச்சனை, ஒரு நிரந்தரமா வேலை எனக்கு கிடைக்கவே இல்லை, எனக்கு வேலை தேடி இன்னும் கிடைக்கல, எப்பதான் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் துளாராசியார கேள்வி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா வேலை உத்தியோகம் ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தால் இப்ப வேலை உத்தியோகம் உங்களுக்கு அனுகூலமா அமையக்கூடிய நேரம் கண்டிப்பா அமைஞ்சே தீரும். சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார், அப்ப வேலை உத்தியோகம் அனுகூலமா அமையும், பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்கும், நல்லா அனுகூலமா இருக்கும், வெளியில கிடைக்கும், வெளியூர்ல கிடைக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. வண்டி வாகனம் வீடு பூமி இது எல்லாமே அனுகூலமா அமையும். பூர்வீக உள்ள கலகங்கள் தீரும். எங்க வேணா போய் லோன் கேளுங்க, உடனே சாங்ஷன் ஆகும். இப்ப கடன் உதவி உடனே கிடைக்கும், எங்க போய் நீங்க கடன் கட்டாலும் இப்ப கடன் உதவி உடனே வரக்கூடிய காலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. லோன் சார்ந்த விஷயம் சாங்ஷன் ஆகுது. நண்பர்கள் பழக்க வழக்கம் தாய் மாமனுடைய உறவுகள் எல்லாமே சூப்பரா இருக்கும். தாயுடைய சொத்துக்கள் தந்தையோட சொத்துக்கள் இதெல்லாமே இப்ப அனுகூலமா உங்களுக்கு சாதகமா அமையும். ஏன்னா 9ஆம் வீடு 2ஆம் இடத்துல இருக்கு, அப்ப குடும்பத்தோட அனுகூலங்கள் நல்லா கண்டிப்பா கிடைக்கும். வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நல்லா இருக்கும். சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு இப்ப தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. சூப்பரான டைம் பார்த்துக்குங்க துளாராசி. ஏன்னா 2 10 தான் தொழிலை ஆக்டிவேஷன் பண்ணும். இப்ப 2ஆம் இடங்கிறது உங்களுக்கு பாருங்க, பொதுவா செவ்வாய் பகவான் அவரு 10ஆம் இடத்துல போயிட்டாரு. அந்த 10ஆம் வீட்டு அதிபதி இந்த சுக்கிர பகவான் உங்க ராசி அதிபதி பாக்குறாரு. 2 10 இப்ப சூப்பரா மேட்ச் ஆகுது. அப்ப தொழில் சார்ந்த விஷயம் ஜாதகத்துல இப்ப மைண்டு உங்களுக்கு ஓடிடும் பாத்துக்குங்க. உங்களுடைய சிந்தனை எல்லாமே தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு வரும். ஏதாச்சும் நம்ம ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும், நல்லா அந்தஸ்தா இருக்கணும், கௌரவமா இருக்கணும், நல்லா 4 பேரை சம்பாதிக்கணும், அப்ப எண்ணங்கள் மைண்ட்ல ஓடும். கண்டிப்பா இது சாதிக்கக்கூடிய நேரம் வருது, பாத்துக்குங்க. துளாராசியை பொறுத்தவரை நான் தடையே சொல்ல மாட்டேன், டைமிங் பக்கவா இருக்கு. கரெக்டா பிளான் பண்ணி அடிச்சீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம். இதனால சொல்றேன், இப்ப நல்ல வெற்றிகள் உங்க பக்கம் கண்டிப்பா தேடி வருது. துளாராசியை பொறுத்தவரை டைமிங் சூப்பரா இருக்கு. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, வெளிநாடு வெளியூர் யோகம் நல்லா இருக்கும். உடம்பு உபாதைகள் இருக்காது, நிறைய மருத்துவ செலவு ரொம்ப பண்ணிட்டீங்க, இனிமேல் செலவுகள் இருக்காது. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு அந்த லாட்ரி யோகம் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி. கண்டிப்பா 100% யோகம் இருக்கு. நிறைய பேருக்கு அந்த லாட்ரி யோகம் வர முயற்சி பண்ணுங்க. ஜாதக தசாபதி வந்து கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க, நல்லா இருக்கும். மருத்துவத்துறை, நெருப்பு சம்பந்தப்பட்ட துறைகள், இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை, எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட வேலை, நிறைய பேர் காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறாங்க. துளாராசிலாம் சூப்பரா இருக்கும். கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாம் பாருங்க, நல்லா வெற்றிகள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு பெண்களுக்கு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும், விளையாட்டுத்துறையா இருக்கட்டும், எல்லாமே விளையாட்டுத்துறைனா சூப்பரா இருக்கும் இந்த நேரத்துல. ஏன்னா ராசி கேந்திர யோகத்தில் ஏறா இருப்ப சூப்பர் அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துறாரு. சுப செலவா பண்ணுங்க. இப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது மாதிரி வாங்கக்கூடிய யோகம்னா சூப்பரா இருக்கு, கண்டிப்பா பண்ணிக்கங்க. உங்களுக்கு நல்ல டைம் நல்லா இருக்குது. என்னை பொறுத்த சுக்கிர பேச்சு சூப்பரா இருக்கு. துளாராசியை பொறுத்த நல்ல வெற்றிகளா வரும். இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா, அவர்கள் முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சித்திர நட்சத்திரம். தைரியமான குணம் இருக்கும், தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, தன்மானத்தோட இருப்பாங்க. இவங்க எப்போதுமே தன்மானத்துக்காக எல்லாமே இழந்துருவாங்க. குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி, மனைவியை பத்தி, நண்பர்களை பத்தி, பொதுமக்களை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க. என்ன அந்த அதிபதி நீசமா இருந்தாரு, கொஞ்சம் ஒரு மன வருத்தம் தடைகள் எல்லாமே தாமதமா இருந்துச்சு, இனிமே இருக்காது. இனிமே வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு. நண்பர்கள் பழக்க வழக்கம் சார்ந்த விஷயம், கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் ஒரு செலவு வந்திருக்கும், இனிமே செலவு வராது. இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தா. ஏன்னா சுக்கிர பகவானை பாக்குறாரு, அதனால உங்களுக்கு எந்த ஒரு தடை இனிமே வராது. சித்திரை பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு, வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயம், வருமானம் சார்ந்த விஷயம், அரசாங்க தொடர்பு, அரசாங்க வேலை சார்ந்த விஷயம், மாணவ மாணவி படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், அரசு மூலம் அனுகூலம் சார்ந்த விஷயம், இது எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். கண்டிப்பா பாத்துக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா சுவாதியில பிறந்தவங்க ரொம்ப பிரம்மாண்டமா சிந்திப்பீங்க. உங்களுடைய சிந்தனை எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும்.
எப்போதுமே பாருங்க, ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் முடியும் மைண்ட் கெப்பாசிட்டி உங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும். எந்த விஷயத்தை எப்படி போய் எந்த சாதிக்குங்கிற திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இனிமே வேலை உத்தியோகம் நல்லா அனுகூலமா இருக்கு. நீங்க வேலை உத்தியோகத்துல சாதிக்கக்கூடிய நேரம் வருது, உத்தியோகத்துல உயர் பதவி வருது, ப்ரமோஷன் வருது, வெளிநாடு வருது, வெளியூர் வருது. நிறைய பேருக்கு சொந்த வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வருது. பூர்வீக சொத்து, பூர்வீக கலகம் பிரச்சனை தான் சரியாகுது. நிறைய பேருக்கு வண்டி, வாகனம், பூமி சார்ந்த விஷயம் நல்லா ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. குழந்தை பாக்கியம், திருமணம் சார்ந்த விஷயம், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. எந்த காரியத்தாலும் உங்க பக்கம் நம்ம வெற்றிகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சுவாதிக்கு அப்புறம் விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாமே பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், விட்டு கொடுத்து போற குணம் எல்லாமே இருக்கும். விஷாகத்துல பிறந்தவங்க இனிமே விஷாகத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க வாழ்க்கையில. அந்த குரு வேற வக்ரம் ஆயிட்டாரா, கொஞ்சம் வருமானம், வேலை உத்தியோகம், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, நிறைய தடைகள், எதை எடுத்தாலும் ஒரு நிம்மதி இல்லை, ஒரு குழப்பத்திலே இருக்கப்பா, எனக்கு நல்லா ஒரு மைண்ட் செட்டே இல்லைன்னு சொல்லுவீங்க. இனிமேல் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்குறாரு, நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வருது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், உத்தியோகத்தில் உயர் பதவி சார்ந்த விஷயம், பிரமோ சார்ந்த விஷயம், இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. எந்த காரியத்திலும் உங்க பக்கம் வெற்றிகள் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அரசாங்க தொடர்பு, அரசு அனுகூலம் எல்லாமே தேடி வருது. வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி துலா ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.